வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான பிரியாணி ரெசிபி, அதுலேயும் காடை பிரியாணி ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் காடை வாங்கிக்கலாம். நம்ம கடையில் வந்துட்டு 3 காடை நம்ம வாங்கியிருக்கோம். அதை வந்து கடையிலே க்ளீன் பண்ணி கட் பண்ணி தான் வாங்கிட்டு வர போகிறோம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. வீட்டில் போய்ட்டு இனிமேல் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி இதை எடுத்துக்கணும். நான்வெஜ் வந்து நம்ம சமைக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா க்ளீன் பண்ணுறது. நம்ம எந்த அளவு சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவு நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான்வெஜ் ஐட்டம்ஸ் பொறுத்த வரையிலும் நல்லா அதனால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கவுச்சி ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு. நம்ம இது வந்து க்ளீன் பண்ணையில் இது வந்து வெட்டையில் வந்துட்டு பிளட் அங்கங்கே உறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை கையிலேயே எடுத்து விட்டுட்டு நல்லா இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. காடை வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எலும்பு சம்மந்தமாக எலும்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு இல்லை எலும்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இது வந்து சரியாயிரும். உங்கள் ஏரியாவில் காடை எந்தளவு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. வாரம் ஒரு முறை இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மந்த்லி ஒரு முறை அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை உணவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மசாலா படுறபடி பரட்டி விட்டுடலாம். அப்போ தான் இதில் வந்து கறி வந்து நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதே போல் சக்கையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக ப்ளஃபியாகவும் இருக்கும். நமக்கு கறி நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் இறங்கி நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சில பேர் வந்துட்டு பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் அதில் உள்ள பீஸ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு, 2 துண்டளவு இஞ்சி, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய். இஞ்சியை வந்து நல்லா துண்டாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது ஒரு ஸ்டார் பூ, ஒரு மராட்டி மூக்கு, 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காய், கூட 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பரட்டினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறட்டும். புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். நான் கீரெல்லாம் போடவே இல்லை, முழுசாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. புதினா இலை, மல்லி இலை வந்துட்டு நம்ம இந்த போல் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு பரட்டையில் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே பிரியாணி முழுக்க அந்த வாசனையாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பிரியாணி இருக்கும். 2 தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதோட பச்சை வாசனை போகணும். அடுப்பை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஃபைனலாக சேர்த்தது. உங்களுக்கு அது தேவை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலருக்காக வேண்டியது அந்த மாதிரி சேர்த்தது. இல்லை உங்கள்கிட்ட அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை ப்ளைனாக பண்ணாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம மசாலாவில் பரட்டி வச்ச காடையை ஒரு பீஸாக எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஜார் அளவின தண்ணி வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி இந்த ஜார் அளவின தண்ணி 2 சேர்த்து கிட்டத்தட்ட 1/2 டம்ளர் அளவு தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வரையிலும் காடை வேகட்டும். நல்லா பரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா பரட்டி விடலாம். கிட்டத்தட்ட வெந்தாச்சு. ஒரு 1/2 பாகத்துக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு உள்ள அரிசி சேர்த்தாச்சு.
இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 1.5 கப் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு வந்துட்டு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ இதுக்கு வந்துட்டு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 2.5 கப்பில் வந்துட்டு 1/2 கப்பு வந்துட்டு நம்ம தண்ணி முன்னாடியே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால இப்போ வந்து 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு மேலால் மல்லி இலை புதினா இலை தூவிக்கோங்க. பபிள்ஸ் வர்ற டைமுக்கு விசில் போட்டு விட்டுருங்க. நான் 2 விசில் போட்டு எனக்கு சூப்பராக வெந்து ரெடியாக இருந்தது. இது மேலால் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இந்த காடையில் வந்து சுத்தமாக கொழுப்பே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நெய் சேர்த்தாலும் எண்ணெய் சேர்த்தாலும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சிக்கன் மட்டன் கம்பேர் பண்ணல இதில் வந்து சுத்தமாகவே கொழுப்பே இல்லை. அவ்வளோதான், நம்ம காடை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம சண்டேவை சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட காடை பிரியாணி டக்கராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.